ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி. ஸோ இந்த வீடியோ நாங்கள் முன்னாடியே போடுவோன்னு பார்த்தோம். பட் இன்றைக்கி தான் இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இடம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்போம். பட் அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஒரு சில காரணங்கள் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்தை நாங்கள் லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக போகிறோம். ஃபைனலாக இந்த டைம் கன்ஃபார்ம் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் என்ன ரீசன்னால தள்ளி போச்சு, அது இந்த டைம் ஓகே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு கன்ஃபார்மா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆக்சுவலா நாளைக்கு தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கே எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுனால நம்ம இன்னைக்கே பண்ணிக்கலாம். பண்ணவே முடியல. அட்வான்ஸ் அப்படிதான் நம்ம நினைக்காத ஒரு நாள்ல கொண்டு போய் கொடுத்தோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் சொன்னா அது வேற ஒரு நாளா மாறிடுச்சு. ஏன்னா டோக்கன் டக்குன்னு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தாலுக்கா வந்துட்டோம். எல்லாமே ரெஜிஸ்டருக்கு அங்கே போயிருக்காங்க. அம்மா தம்பி எல்லாம் இங்கே என்ன வச்சுப்பாங்கன்னா காரில் நேற்று பிஸ்கெட் வச்சுக்கிறாங்க போல். ஏகப்பட்ட எறும்பு சும்மா மொய 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 என்னடா கடிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம். சீட்டு ஃபுல்லாக எறும்பு, பயங்கரமாக எறும்பு இருக்குது. ரெஜிஸ்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளியே போய் காரை நல்லா வாஷ் பண்ணி உள்ள எறும்பெல்லாம் வெளியே உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்களேன், இருங்க. சீட்டுக்குள்ள எல்லாம் வெளியில பிஸ்கெட் வச்சோன்னே எல்லாம் வெளியில வந்துருச்சு. செம்ம எறும்பு சும்மா மொய மொய இருக்கு. எல்லாரும் வாங்க. ஸோ அங்கே உட்கார முடியல, ஸ்மெல்லு ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு திருட்டு விளாகுது. அபி விளாக்ஸ் தான். ஸோ நேற்று எடுத்தோம்ல, அதோட பேலன்ஸ் நிற்கிது இல்லை, அதனால பேலன்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. நான் இப்போதான்ப்பா எடுக்கிறேனே விளாகே. ஸோ நம்ம கார்லேயே உட்காந்துக்கலாம். அவங்க எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூப்பிடுவாங்க. போயிட்டு சைன் போட்டுட்டு நம்ம ஜாலியாக வரலாம். என் வெளியில் ஆவணம் அமலுக்கு எனக்கு மட்டும் சர்வ சுதந்திரமாய் பாத்தியப்பட்டு என்னுடைய பெயரில் என் தனி உரிமை பட்டாவாகிய என்னுடைய சொந்த சோதனத்தில் இருந்து வரும் இதனடியில் விவரம் கண்ட சொத்தை என்னுடைய அவசிய நிமித்தத்திற்கு வேண்டி ஐயோ ஃபோக்கஸ். என்னமா செய்யணுன்றீங்க? வண்டிக்கிறாங்க உதாடுக்கிறாண்ணா உள்ள வந்துட்டாங்க. சரி பாஞ்சு 23 அக்கௌண்ட்ல இருக்கு. 24 கிழக்கு 116 செருக்கு போகிற 116 கண்ணல் இடம் ஒரு 14 முதல் போகிறோம் 17 ரெண்டு வீடு நீங்க பிரிண்ட் கொடுத்ததுல போட்டு வரீங்க பாருங்க. காசு காலை தூக்கி இப்படி வைக்கணும். ஓகே, பாத்துக்கிட்டீங்களா? தலைமையில 3 2 1. கொஞ்சம் நெருங்கியே வாங்க. கொஞ்சம் அப்படி சேர்ந்தாப்புல வா. இனிமே அம்மா கூட சேர்ந்து வா. 4000 சதுரடி இல்லை மச்சான். 800 சதுரடி நம்ம வீட்டு அளவு போடணும்னாலும் 900 சதுரடி நம்ம வீடு. அதுக்காக
பார்த்தாலுமே 4 வீடு போகிற அளவுக்கு தான் இடம். வெரி குட் கேர்ள். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்டில் இருக்கோம். ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோளாறுலாம் இருந்து எல்லாமே ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. பஞ்சாயத்துக்கு மேல பஞ்சாயத்து அது எப்படிதான் வருதுன்னே தெரியல. லாஸ்ட் மினிட்ல வந்து ஜிபிஎஸ் போட்டோ இல்ல, அதனால பத்திரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிபிஎஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறமா கொடுத்து பத்திரம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி அவங்க யாரோ சொல்லுவாங்களே என்னது கீழே இருந்து வேலை வரைக்கும் நம்மளோட இடம். சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எங்களுக்குலாம் அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து கீழே இருந்து வானோன்ற அளவு வந்து இப்போ நம்ம மண்ணுல வந்து நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா படுத்துப்போம். யாரும் கேட்க முடியாது நம்மளால. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கு. ஒரு ஒட்டோட கூட வரல, ஜாலியாக இருக்கட்டும். ஸோ வந்து இங்கே பாருங்க பிள்ளைங்களோட கனவு. என்னம்மா எப்படி இருக்கிறீங்க? அதே மாதிரி வீடு கட்டி இப்ப படுத்த மாதிரி நல்லா விட்டத்தை ஏற்றி பார்க்கணும் சீக்கிரம். அடுத்து வீட்டோட ஸ்ரீவயிலு ஹாய் சொல்லு ஸ்ரீமா. ஹாய் ஹாய் ஹாய். சரிம்மா இரு நானும் வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. இங்கே சுற்றி நம்ம இடம் தான் வந்து நம்மள வந்து யாரும் இங்க வேலி போடக்கூடாதுன்னு கூட நம்மள நிறுத்த போறது இல்ல. ஸோ இங்கே பாருங்க நாளைக்கு வந்து வேலி இந்த சைடு இந்த கல் ஸ்டார்ட் ஆகி சரிங்களா காலையில இருந்து இந்த சம்பவத்திலேயே சுத்திட்டு இருந்தது. ஸோ இந்த கல் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே போனீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு கல் பாருங்க கிட்டத்தட்ட 3 ஃபிளாட் அதோ அங்கே இருக்கு பாருங்க அந்த கல் வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்ல கல் இருக்கு பாருங்க அங்கே ஸ்டார்ட் ஆகி இடமா பார்த்தா அப்படியே வந்து இது பாருங்க இந்த கல்லுக்கு முடியுது. அது இல்ல அதோ அந்த கல்லுக்கு வந்து முடியுது பின்னாடி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4032 ஸ்கொயர் ஃபீட்டு 9.2 சென்ட்டுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல 9.2 ஆனால் 9 சென்ட்டுக்கு மேலே தான். ஸோ வந்து நம்ம வாங்கியாச்சு. பத்திரமும் வந்தாச்சு. நாளைக்கு கோயில்ல எடுத்துட்டு போயிட்டு பத்திரத்தை வச்சு நம்ம வந்து வாங்க போறோம். ஜாலியா இருக்கு. சோ வாங்க அபி vlogsக்கு வீடியோ அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க டாடா.